பேராவூரணி பேரறிஞர் அண்ணா பேருந்து நிலையத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். 1951 வந்து பேராவூரணியை வந்து பேரூராட்சியாக மாற்றுறாங்க. சரிங்களா? அதன் பிறகு கட்டப்பட்டது தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேருந்து நிலையம். பேராவூரணியிலேருந்து எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பஸ் இருக்கிறது வந்து இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டுக்கோட்டை, அதேமாதிரி அறந்தாங்கி, கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சி, இந்த 5 ஏரியாவுக்கு பார்த்திங்கன்னா நிறையா பஸ் இருக்குது. இங்கேருந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணக்கூடியது. சென்னை டு தூத்துக்குடி ஈஸியாக இருக்கு இல்லையா? நம்ம அம்மாப்பட்டினம், மல்லிப்பட்டினம், அதிராம்பட்டினம், அதுக்கப்புறம் நம்ம சேதுபாவா சத்திரம், இந்த ரூட்டெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு இங்கேருந்து நிறைய பஸ்ஸஸ் இருக்குது. அதே மாதிரி வெளியூர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், சென்னை, அதுக்கப்புறம் அதர் ஸ்டேட் போகக்கூடிய ஒரு சில பஸ்ஸஸ் வந்து கிராஸ் ஆகி போகும். இங்கே இப்போ ரீசெண்டாக தான் கூட பார்த்தீங்கன்னா 2025 வந்து பேராவூரணிலேருந்து கோயம்புத்தூருக்குலாம் வந்து பஸ்ஸில் ஆப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ நிறையா ரூட்டை வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கிராமங்கள் நிறைந்திருக்கக்கூடிய, முக்கியமாக தென்னை மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதியாக வந்து நம்ம தேங்காய் வியாபாரத்துக்கு ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக வந்து பேராவூரணி இருக்குது. பேராவூரணி இந்த பேருந்து நிலையத்திலேருந்து, பேரறிஞர் அண்ணா பேருந்து நிலையத்திலேருந்து நீங்கள் எங்கெங்கெல்லாம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய அந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும், அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்க பேராவூரணி எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல். கார்த்திக் தமிழன். சுவையும் சங்கமம் காரைக்கால் ஐயங்கார்ஸ். ஜனவரி 23 வெள்ளிக்கிழமை முதல் ஆரணி போற்றும் பேராவூரணியில் கிராண்ட் ஓபனிங். 500 ரூபாய்க்கு மேல் வாங்கும் அனைவருக்கும் 4 கிலோ காட்சி அன்பளிப்பாக வழங்கப்படும். அதுவும் 4 நாட்களுக்கு மட்டுமே.